ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மனசார ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் உட்பட தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுக்குரிய அந்த நம்பிக்கைக்குரிய விஷயங்களை நீங்கள் காப்பாற்ற விதமாக இன்றைக்கி போதையில்லா தமிழகத்தை உருவாக்குற முயற்சியில் இன்னைக்கு காலையிலேயே, அதாவது பள்ளிக்கூடங்கள், கோவில், பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள 500 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய மதுக்கடைகள் எல்லாத்தையும் மூடணும். அது குறிப்பாக ஒரு 717 மதுக்கடையில் மூடுறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதை முன்னெடுத்ததுக்கு நம்ம முதல்வர் நன்றி தெரிவிக்கலாம். அது மட்டும் கிடையாது, முதல்வராக நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் பதவி வச்சதுக்கு அப்புறம் காவல் நிலையத்திலேருந்து அதிகாரிகள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா குற்றப்பதிவேடு, அந்த குற்றவாளிகள்லாம் கூப்பிட்டு இனிமேல் யாரும் தப்பு பண்ணக்கூடாது, இனிமேல் தப்பு பண்ணிங்க அப்படின்னா சிவியராக சட்டம்லாம் மாறிட்டு ரொம்ப கடுமையாயிட்டு பார்த்துக்கிடுங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு வார்னிங் கொடுத்ததாகட்டும். இடையில நான் இன்னொன்று பார்த்தேன், அதாவது கஞ்சா பொட்டலங்கள்லாம் கைப்பற்றி அதை வந்து தீட்டு எரிச்சதாகட்டும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து காவல்துறை மிகு ஒரு வீரியத்துடன் செயல்பட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நம்முடைய அரசு மாறணும், மக்களுக்காக இவ்வளோக்குள்ள அந்த அரசாங்கம் பயங்கரமான ஒரு நடவடிக்கையில், அதாவது நல்லபடியான ஒரு மக்களுக்கான ஒரு பாதுகாப்பை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அதை நோக்கி நம்முடைய முதல்வர் இன்னைக்கு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இந்த முயற்சி அப்படி தொடர்ந்து நடக்கணும், இன்னும் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, சட்டமன்ற 2வது நாள் நடக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரை பற்றியில் அதில் நடந்த விஷயங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள், அதில் சில பேர் பேசுறது நம்மளுக்கு பிடிக்காம இருந்துச்சு, சிலது நம்ம ரொம்ப வியக்கத்தக்கமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அவருடைய முதல் கன்னி பேச்சு எப்படி பேசுவார், என்ன பேச போகிறார் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வமாக வியப்பாக பார்த்துட்டு இருந்தேன். எடுத்தடுப்புலேயே, அதாவது இந்த சட்டமன்றத்தில் அனைவரும் சமம், ஒரு கட்சியின் சார்பாக ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவருடைய கருத்துக்கும் சமமாகவே மதிப்பளிக்கப்படும் அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே ஒரு ஹைலைட். சபாஷ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் சட்டமன்றத்தில் எந்த ஒரு முதலமைச்சரும் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னது கிடையாது. அதாவது ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவங்களுக்கு நான் சமமாகவே மதிப்பளிப்பேன் அப்படின்ட்டு. ஏன்னா மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னா சில பேரில் ஒரு கட்சியில் ஒருத்தங்க செலக்ட் ஆகிருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர். ஏன்னா அமமுகவில் ஒரே ஒரு எம்எல்ஏ தான். இப்போ ஒவ்வொரு கட்சியிலும் அதிகமான எம்எல்ஏ இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு உறுப்பினராக இருந்தாலும் அவங்களுடைய கருத்துக்கும் நான் வந்து மதிப்பளிப்பேன் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஆபிரகாம் லிங்கன் அவரை வந்து மேற்கோள் காட்டி அவர் சொன்னது, மக்களுக்காகவே மக்களால் நடத்தப்படக்கூடிய அந்த ஆட்சி இருக்குல்ல, அதுதான் உண்மையான ஜனநாயக ஆட்சி, அதன்படி நம்ம செயல்படுவோம் அப்படின்னது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சபாநாயகரை தேர்ந்தெடுத்தாங்கல்ல, இதை சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் அவரில் தேர்ந்தெடுத்தாங்க. அவர் அண்ணா போஸ்டாக செலக்ட் ஆகிட்டார். துணை சபாநாயகர் ரவிசங்கர் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அந்த சபாநாயகர் தான் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்ப்பு எல்லாத்துக்கும் பாரபட்சம் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான எல்லாருக்கும் ஒரு, அதாவது ஒரு அன்னை மாதிரி எல்லாரையும் சமமாக பார்க்கணும். அவர் வந்து சபாநாயகர் கட்சி பேதமிஞ்சி, அதாவது ஆளுங்கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் எதிர்கட்சி மதிப்பளித்து சரியான ஒரு நேரத்தை ஒதுக்கணும். ஸோ அதனால் அப்படிப்பட்ட சபாநாயகராக ஜெயஸ்ரீ பிரபாரை தேர்ந்தெடுத்திருக்கும் போது அந்த சபாநாயகரை அந்த அமர அந்த இருக்கையில் அமர வைக்கிறதுக்கு ஆளுங்கட்சியோட முன்னவரும் எதிர்கட்சி தலைவரும் சேர்ந்து அவர் கையை பிடிச்சி அதை உட்கார வைக்கணும். அதுதான் மரபு போல. அதன்படி ஆளுங்கட்சியோட முன்னவராக செங்கோட்டையன் அவர்களும் எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து அவர் இருக்கையில் அமர வச்சாங்க. அதை குறிப்பிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு பழைய வரலாற்று சம்பவத்தை சொன்னார். அதாவது இங்கிலாந்தில் பாராளுமன்றம் நடந்துட்டு இருக்கும்போதே, அதாவது மன்னராட்சி இருக்கும்போதே, மன்னர் இருக்கும்போது பாராளுமன்றம் செயல்பட்டுச்சு. அப்போ மன்னருக்கு எதிராக அந்த பாராளுமன்றத்தில் ஒரு விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டா அதை கொண்டு போய் மன்னர்கிட்ட சொல்லணும். அதாவது அப்போ அதை சொல்கிறது யார் கேட்டிங்கன்னா, ஸ்பீக்கர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க தான் கொண்டு மன்னர்கிட்ட போய் சொல்ல போகணும். அப்போ மன்னர் சொல்ல வரவங்கள அவர் வந்து பார்த்தீங்கன்னா தலையை எடுத்துருவார், மரதண்டை கொடுத்துருவாரு. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் இருந்தாலும் அந்த ஸ்பீக்கருங்கிற பொசிஷனுக்கு வர்றதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. மன்னர்கிட்ட போய் எப்படி இந்த முடிவை நம்ம அறிவிக்கிறது, நான் சொல்ல போகிறது மன்னர்கிட்ட அவர் தான் கொண்டு போகணும். அதனாலே அந்த பதவிக்கு யாரும் வராத ஒரு நிலையில் எல்லாரும் பயந்து ஓடும்போது அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேரும் அவங்க தலைவர்களும் சேர்ந்து அந்த ஸ்பீக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையை பிடிச்சி அந்த இருக்கையில் அமர வைப்பாங்க. ஸோ அதனுடைய மரபை இப்பவும் பின்பற்றிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சியை அதில் நினைவுறு சொன்னார். உண்மையிலேயே எனக்குலாம் இது தெரியவே தெரியாது. அவர் சொன்னதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது நல்லா சுவாரஸ்யமே இருந்துச்சு. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான முதல் கன்னி பேச்சை சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசும்போது அவருடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நானும் முதலமைச்சர் அவர்களும் சபாநாயகர் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரே காலேஜில் படித்தவங்க, என்னதான் எல்லாரும் ஓல்டு ஸ்டூடெண்டாக படிச்சிருந்தாலும் நாங்கள் தான் சீனியர் பேஜ். 1967 திமுக ஆட்சியை பிடிச்சிட்டு, ஸோ எங்களுடைய நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களுக்கு, மக்கள் பணிகளுக்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை முன்னாடி செயல்படுறோம். அது மட்டும் இல்லாமல், அதாவது முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவரில் அவர்கள் எங்கள் தலைவர் வந்து சந்தித்ததாகட்டும், எல்லா எதிர்கட்சியில் உள்ள தலைவர் வீட்டிலும் போய் சந்தித்தது, ஒரு அரசியல் மாண்பை பின்பற்றுறது, நாகரிகமான இதை பின்பற்றுறது, எல்லாமே நல்லபடியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு பேச்சையை வெளிப்படுத்தியிருந்தார்.
இன்னைக்கு அதுல இருந்து எனக்கு பார்க்கும்போது என்ன பிரச்சனை, இப்படி ஒரு அந்த சட்டசபை இன்னைக்கு எல்லாருடைய முகமும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்துல ஒரு ரொம்ப இறுக்கமா இருந்துச்சு. நேற்று முதல்வர் சட்டமன்ற நீங்களே பார்த்துருப்பீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு பக்கம் திரும்பிட்டு இருப்பாரு, முதலமைச்சர் அந்த முகத்தையே பார்க்காம தவிர்த்துட்டு இருந்தாரு. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு அந்த இறுக்கமான முகமெல்லாம் தளர்ந்து ஒரு சட்டமன்றம் ஒரு நார்மலா எல்லாரும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை பிரதிபலிச்சு அப்படி அந்த வாக்குவாதத்தோட நடைபெறது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு காரணம் முதல்வர் விஜய் அவர்கள் நேற்று பண்ண அந்த சம்பவம். நிறைய பேருக்கு நிறைய விமர்சனம் இருக்கலாம். எனக்கு கூட முதல்ல பார்க்கும்போது ஷாக்காக இருந்துச்சு. என்னடா மக்கள் நம்ம வந்து திமுக எதிர்த்து அவர் பேசுற எல்லா விஷயங்களும் தானே இவளுக்குள்ள ஆதரிச்சு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க, இப்போ திரும்ப போயிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் சந்திச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணுறது நல்ல விதமாக போகுமா, மக்கள் இப்படி எடுத்துக்கிடுவாங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ஒரு அரசியல் நாகரிகம். இதுக்கு முன்னாடி அண்ணா இப்படி தான் பண்ணியிருக்காரு. அதை நினைவு கூர்ந்து அதன்படியே இவர் வந்து இப்போதைய அண்ணாவாக செயல்படுறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது ஒரு அரசியல் மாண்பு தான். அவர் மட்டும் சந்திக்கல, முதலமைச்சர் அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே சந்திக்கல, இதுக்கு முன்னாடி வைகோ அவர்களையும் சந்திச்சாரு. அதாவது அன்புமணி ராமதாஸ், சீமான் அவர்கள் எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்த்தாரு. அது வந்து ஒரு அரசியல் மாண்பு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தில் எல்லாருடைய அந்த முகமும் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருக்குது. அதுக்கு இறங்கி வந்து நாமளே அதை தொடருவோம், நம்ம ஜெயிச்சுட்டோம், அந்த இதில் நம்ம ஆடக்கூடாது, ஒரு மிதப்பு வந்துடக்கூடாது, ஒரு நம்ம வந்து முதலமைச்சரானோன்னா நம்மளுக்கு ஒரு இது ஏறிடக்கூடாது, நான் இறங்கி ஒரு ஸ்டெப் நான் இறங்கினா நான் வந்து மேலே தான் வருவேன். அதை என்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் இறங்கினாலும் நம்முடைய அந்த தலைக்கணம் இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நன்மதிப்பை எல்லாருடையுமே பிடிச்சி தரும். இப்போ எதிர்கட்சி அதெல்லாம் ஒரு விதத்தில் விஜய்வில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி கட்சியாக பார்க்கணும் அவசியம் கிடையாதுல்ல. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு சட்டமன்றத்தில் எல்லாரும் அந்த மனம் அதாவது முகம் மலர்ந்து பேசுறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் விஜயவர்கள் தான் காரணம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரில் பேசினாங்க. அதில் அமமுக உறுப்பினர் காமராஜ் அவர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களாக புகழ்ந்து எல்லாம் இப்போ நாம ஆரம்பத்தில் சொன்னோம்ல, அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதுக்கடையில் மூடுறது, அப்புறம் காவல்துறை விரைவாக செயல்படுறது, இப்படி இளைஞர்களுக்கு முன்னோடியாக செயல்படுறாரு, நல்ல நல்ல விஷயங்களை முன்னெடுக்காரு. அவருக்கு என்னுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். உங்களுக்கு தெரியும், இடையில ஒரு கசப்பான விஷயங்கள் நடந்துச்சு. அவர் வந்து ஆதரவு கொடுத்ததா அப்புறம் டிடி வந்து சொன்னது இன்னைக்கு சட்டமன்றத்தையே சொல்லிட்டாரு. அந்த கசப்பான நிகழ்வு நடந்தது உண்மைதான். ஆனால் அதை மறந்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களுக்கு தொடர்ந்து என்னுடைய ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அறிவிச்சிருக்காரு காமராஜ், அமமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர். இப்போ டிடி தினகரனுடைய முகத்தை எங்கே கொண்டு வைப்பார் நமக்கு தெரியல. இதில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி பாமகவுடைய அவங்க வந்து பேசினாங்க, நல்லபடியாக பேசியிருந்தாங்க. இல்லை வன்னியரசு பேசியிருந்தார், அவரும் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே பேசியிருந்தார். அடுத்தல எனக்கு இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசும்போது மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. அவங்களுடைய பேச்சில் இந்த முறையை மாற்றிக்கணும். அதாவது நல்லா தான் பேசினாங்க ஸ்டார்டிங்கில், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. ஆனால் அவங்க உச்சரிக்கும் போது அதாவது அவைத்தலைவர் சபாநாயகரையே பார்த்தீங்கன்னா அவருடைய பேரை குறிப்பிடவே கூடாது யாரும். சட்டமன்றத்தில் பேசும்போது சபாநாயகர் அவர்களே அப்படி தான் சொல்லணும், முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு மட்டும் சொல்லணும். ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அண்ணன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசும்போது முதலமைச்சர் அன்பு தம்பி விஜய் அவர்களே, அன்பு தம்பி விஜய் அவர்களே அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க. அதாவது நீங்கள் பர்சனலாக உங்களுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீங்கள் சந்தித்து பேசும்போது நீங்கள் என்ன தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்டால் தப்பு கிடையாது. அதுக்காக நம்ம வந்து அப்பவும் உங்களை அப்படி பேச சொல்லலாம். ஆனால் சட்டமன்றத்தில் பேசும்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு மட்டும் தான் சொல்லுமே தவிர அவருடைய பேரை குறிப்பிடுவது முதலமைச்சர் அன்பு தம்பி விஜய் அவர்களே அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன இருக்குன்னா, நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கீழே உங்களுக்கு ஒரு ஈகோ தடுக்குதோ, அவர் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே மட்டும் சொல்லக்கூடாது, அவர் கொஞ்சம் மட்டத்தில் எனக்கு கீழே தான் அன்பு தம்பி 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 சொல்கிறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் சீமான் அவர்கள் வெளியில் அவர் வந்து தம்பி தம்பி சொல்ல கொஞ்சம் மட்டப்படுத்திட்டே இருப்பார். இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கும், முதலமைச்சர் விஜயகாந்த் தான் இன்றைக்கி ட்வீட் போட்டிருக்காரு. ஏன்னா அவருடைய வீடு தேடி போனார். அது வந்து ஒரு சரியான ஒரு சம்பவமாக பார்க்குறேன். அதாவது சமூகத்தில் அதாவது சட்டமன்றத்தில் மக்களால் அவர் வந்து புறக்கணிக்கப்பட்டு இவ்வளோ நாள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாலும் விஜயவர்கள் எதிர்த்தே பேசியிருந்தாலும் அவர் புறக்கணிப்பட்டு இன்னைக்கு இருக்கும்போது எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்க்கும்போது அவரை வந்து பார்க்காம இருந்தால் அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டார் முதலமைச்சர் விஜய். அந்த இடத்துல முதல்வர் விஜய் உயர்ந்து நிற்கிறார், புரியுதா? அந்த மாதிரி சீமானவர்கள் அப்படி தான் பேசியிருந்தார். அந்த மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அன்பு தம்பி அப்படிங்கிறத நீங்கள் தவிர்க்கணும். அதாவது சட்டமன்றத்தில் பேச மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போகணும். அந்த இடத்துல என்ன உங்களுக்கு அன்பு தம்பி விஜய். ஸோ உங்களுடைய அந்த பேச்சை வந்து நீங்கள் மாற்றிக்கிடுங்க, ஓகேவா? அதை இந்த இடத்துல நான் உச்சு நோக்கி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ காணொலி வழியாக நான் தெரியப்படுத்துகிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துருக்கேன், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் பாருங்க. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். உண்மையிலே அவர் வாயாலே அதை வந்து சொல்லிட்டாரு. அதாவது இந்த தடவை புதுசாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்தில் வந்திருக்கீங்க, அதுலேயும் குறிப்பாக நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க. அது ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஒரு அருமையாக நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து செயல்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களாக பதவி வச்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய அந்த அமைச்சர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெண்கள் அதிகமாக முதல் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக வந்திருக்குது. இதுதான் முதல் முறை. இது வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா
இதுக்கெல்லாம் நம்ம மக்கள் நம்மளே முதல்ல நம்ம சந்தோஷப்படணும். நாமலாம் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டது தான். அதை முதல்வர் விஜய் அவர்களாக அவர் அந்த போட்டியில் நிற்கும் போது தான் நம்ம இவங்களுக்குள்ள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். எதுக்காக? மாற்றத்துக்காக. ஸோ எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த சினிமாவில் நம்ம பார்க்குற காட்சிகள்லாம் நிஜத்தில் நடந்த மாதிரியே இருக்குது. யாருமே இதை சொல்லியிருப்பேன். மணிரத்னம் படத்தில் ஜன்ன கண்ண மண்ண அப்படின்னு இளைஞர்கள்லாம் போய் ஒரு ஜெயிச்சு வருவாங்க, சட்டசபைக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ சட்டசபை மாறி இருக்கு. இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை பண்ணி முதல்வர் விஜய் அவர்கள் மக்களிடையே நல்ல பேர் எடுக்கணும். அதுதான் என்னுடைய ஒரே இது. ஏன்னா எதிர்க்கட்சிகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு திட்டம் நிறைவேற்றும் போது இல்லை மக்களிடையே நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஆளுங்கட்சி செயல்படும் போது இவங்களுக்கு பிடிக்காம போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிர் துருவங்கள்லேருந்து அப்போ தான் பார்த்தீங்கன்னா கேள்விகள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போவே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்லிட்டாரு. அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் சைடு தான் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பாங்க, எதிர்க்கட்சி சைடு எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு நிகராக எதிர்க்கட்சி இருக்குது, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஸ்ட்ராங் உடையணும், ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நிறைய பேர் வரணும். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போவே அதாவது நீங்களாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க, நீ காலையிலே அதிமுக உடஞ்சிடுச்சு. அதாவது சிவி சண்முகம் பேட்டி கொடுத்தா பார்த்துருப்பீங்க. எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொன்னோம்ல ஆரம்பத்தில், அதாவது திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேருது, அதாவது எடப்பாடி வந்து முதலமைச்சராக வச்சு திமுக பின்னாடி வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்க போகுது. ஸோ அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இடையில வந்துட்டே இருந்துச்சு. அது உண்மை தான். அது இன்னைக்கு சிவி சண்முகமே அதை சொல்லியிருக்காரு. அதாவது இப்படி ஒரு முடிவுக்கு எங்களை கூப்பிட்டு சொன்னார், எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இப்படி அதிமுக திமுக ஒன்றா சேர்ந்தால் அதாவது அதிமுக அழிஞ்சு போயிருமே, அதாவது திமுகவோட தயவில் அது எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர் வந்து எங்கிட்ட கேட்குறாரு. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஸோ ஏற்கனவே ரொம்ப தோத்துட்டே இருக்கோம், தோல்விக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பொறுப்பு எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட ஒன்றா சேர முடியும், அதனால் எங்களுக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆதரவை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறது கொடுக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 24 எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 24 to 30க்குள்ள எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழை முதலமைச்சர் விஜயாவை சந்திக்கிறதுக்கு அவங்க டைம் கேட்டுருக்கதான் சொல்லப்படுது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இணைய போகிறாங்க. ஸோ அப்படி இணையிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆரம்பத்தில் இப்போவே சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு குத்தி கட்டுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இன்னுமே கொஞ்சம் அதிகமான ஒரு இடங்களை பிடிச்சிருக்கலாமே அப்படிங்கிறது எனக்கு அந்த இடத்துல தான் தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லும்போது, அதாவது இப்போதைய ஆளுங்கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை கிடைக்காத நேரத்தில், அதாவது நாங்கள் திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகளை அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி குறிப்பிட்டு சொன்னார் ஒரு இடத்துல. அதை வந்து பார்க்கும்போது நான் வந்து முதலமைச்சர் விஜய் முகத்தையும் பார்த்தேன். ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் முதலமைச்சர் விஜயில் மட்டும் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு போய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சந்திச்சிருந்தாருன்னா இன்னும் அமோகமாக ஓட்டு வந்திருக்கும். இந்த பிரச்சனையே இருக்காது, பெரும்பான்மையிலே ஜெயிச்சிருப்பாரு. சரி, ஓகே, எல்லாமே பாடம் தான், பாடம் கற்றுக்கிறது தானே. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் இவங்க எந்த நேரம் வேணால் இப்போ வேணால் இனியே பேசுவாங்க. ஆனால் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய ஒரு வியூகளை வச்சு தான் இருப்பாங்க. ஏன்னா திமுகவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை கொண்டு வரணும் தான் அவங்களுடைய பயங்கரமான ஒரு நோக்கம். அந்த நேரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டார். ஸோ இன்னும் அவரை வந்து இறக்க விடாபடி நம்ம ஆயிடுவாரோ, அவர் வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துடக்கூடாது, அவங்க வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல பயங்கரமாக. ஏன்னா இப்போ வந்து முகத்துக்கு நேராக சிரித்து பேசுவாங்க, ஆனால் பின்னாடி பெரிய வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் எப்போ வேணால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் அதிமுக நம்முடைய தமிழை வச்சுக்கிறது கூட அந்த ஆதரவு கொடுத்து சேர்ந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகிடும். அப்புறம் நமக்கு பயமே இல்லை. ஸோ அது நடக்கும்னு நினைக்கிறேன், உறுதியாகிட்டு. ஸோ அந்த வகையில் அது ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா முதல்வர் விஜய் அவர்களுக்கு திமுக இருக்கிறதுக்கு இன்னும் கூடுதல் பலம் தேவை. ஸோ அந்த வகையில் சரி, எல்லாமே நல்லபடியாக நடக்கு. ஓகேவா? சரி, இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்து நம்முடைய வீடியோ வரும். தொடர்ந்து பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். பாய்.